ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்னும் சென்னைக்கு வந்துட்டாங்க. பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு ஸ்மூத்தா போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு கிராமத்துல பொங்கல் விழா செலிப்ரேட் பண்ணி, அதுவும் 2, 3 நாளைக்கு முன்னாடி தான் பொங்கல் விழா செலிப்ரேட் பண்ணி ரொம்பவே உற்று நோக்க பார்க்க வைத்திருக்கு அந்த கிராமம். குறிப்பா ஒரே ஒரு கரும்பு ஏலம் போயிடுச்சு பார்த்தீங்களா? எல்லாருமே அத தான் ஆச்சரியப்பட்டு பேசுறாங்க. அப்படி என்ன நடந்தது அந்த கிராமத்துல? என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்நோக்கி போய் பார்த்தோம்னா, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பாடத்தான்பட்டி கிராமத்துல அந்தோணியார் கோயில் இருக்கு. புனிதவனத்து அந்தோணியார் கோயில்ல வந்து விசேஷமா வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் விழாவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து தை 1ஆம் தேதி பெரும்பொங்கல், அப்புறம் தை 2 வந்து மாட்டுப் பொங்கல், தை 3 வந்து காணும் பொங்கல். இப்படி 3 பொங்கல் முடிஞ்சு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா அங்க ஸ்டார்ட் பண்றதே தை 4ஆம் தேதி தான் என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் விழா ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பொங்கல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் கோயில்ல பொங்கல் விழா முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா தேர் திருவிழா வந்து ரொம்பவே விமர்சையா நடக்குமா. அந்தோணையார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாதம்மா இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க தேர் திருவிழா வச்சு ரொம்ப பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. ஒரு சிலர் கரும்பு செலுத்துவாங்க, ஒரு சிலர் வந்து பொங்கல் இது மாதிரி அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு விருப்பப்பட்டது என்ன பண்ணுவாங்கன்னா நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. நேர்த்திக்கடன் செலுத்தின பொருட்களை வந்து என்ன பண்ணுவாங்க மறாத நாள் என்ன பண்ணுவாங்க ஏலம் விடுவாங்க. இதுதான் அந்த கோயில்ல வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து வருஷா வருஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் பாடத்தான்பட்டி புனிதவனத்து அந்தோணியார் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் விழாவும் பயங்கரமா நடந்திருக்கு. அது முடிஞ்சு பாத்தீங்கன்னா தேர் திருவிழாலாம் பயங்கரமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் நேர்த்திக்கடன் செலுத்திருக்காங்க. இதுல ஒரே ஒரு கரும்பு மட்டும் பாத்தீங்கன்னா 50,100 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கான். இததான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு எல்லாமே பார்த்திருக்காங்க. 20,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணி 30,000 40,000 இப்படி போகும்போது எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு கரும்ப 50,100 ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்காரு அந்தோணி அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காரு அந்த ஏலத்தை எடுத்திருக்காரு. இதுல ஸ்பெசிபிக்கா ஏன் இந்த கரும்பை வந்து இவ்வளவு ரேட்டு கொடுத்து ஏலம் எடுக்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா அந்த கரும்பை வந்து அந்த அந்தோணியார் கோயில்ல வச்சு என்ன பண்றாங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க ஏலத்துக்கு விடுறாங்க. அதை வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல வச்சோம்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்குமா, விவசாயம் செழிக்குமா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் வருமா, அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் என்ன பண்றாங்க இந்த கரும்பை வந்து இவ்வளவு ரேட்டு கொடுத்து அவர் ஏலம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு கரும்பு ரேட் அந்த அளவுக்கு வாங்கணுமா? ஏன்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 10 கரும்பு சேர்ந்து ஒரு கட்டு வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய் தான் வித்துது. ஆனா இங்க இவரு ஒரே ஒரு கரும்பை 50,100 ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்காருன்னா அவங்களுடைய நம்பிக்கை. அதனாலதான் என்ன பண்றாரு காசெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல, எங்களோட நம்பிக்கை இது, அந்த கரும்பை வாங்கிட்டு போறவங்களுக்கு எல்லா வளங்களும் நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. அதனால அவங்க வாங்கிட்டு போறாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.